அண்ணே வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக்கா சோசியல் மீடியால வலம் வரக்கூடிய ஒரு செய்தி. நடிகரும் பெயர் புரியாத ஒரு அரசியல் கட்சியின் தலைவருமான கமலஹாசனின் சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு. அதுவும் தக் லைஃப்னு ஒரு படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது, அதனால கன்னட மொழிக்கு தாய் தமிழ்தான் அப்படின்னு பேசி ஒரு பிரச்சனையை கொளுத்தி போட்டிருக்காரு. அதுவும் ஒரு கன்னட நடிகர் சிவராஜ்குமார் முன்னிலையில். இப்படி சொல்லி சிவராஜ்குமாருக்கும் கர்நாடகாவில் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை உண்டு பண்ணியிருக்காரு கமலஹாசன். ஏற்கனவே இவர் பேசுகிற தமிழே இங்கே இருக்கிற தமிழனுக்கு புரியாது. அந்த அளவுக்கு சங்ககால தமிழன் கமலஹாசன் அவர்கள். இவர் சொந்தமாக திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிற படங்களை பார்த்தீங்கன்னா பெரிய அடி வாங்கும். ஆனால் இவர் அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிக்க மாட்டார். இவர் படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க தலையில் துண்டு போட்டுக்கின்னு சொத்து பத்துங்கள்லாம் விட்டு போண்டியானவங்க தான் நிறைய பேர். 40 வாட்ஸ் பல்பு இயக்குனர் மணிரத்னம் இயக்கி கமல், சிம்பு, த்ரிஷா உட்பட ஏராளமான நடிகர்கள் நடிக்கும் இந்த தக் லைஃப் அப்படிங்கிற படம் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு இவங்க நடிகர்கள் கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வந்தாங்க. இருந்தாலும் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு போதுமான விளம்பரம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சினிமா விழாவில் சினிமா பற்றி மட்டும் பேசினா பிரச்சனை இல்லை, அங்கே போய் மொழி பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உண்மையான தமிழர்களுக்கு கமலஹாசன் செய்தது சுத்தமாக பிடிக்காது. இவரது பேச்சில் 100% வியாபார நோக்கமே தெரியுது. அந்த சினிமா விழாவிலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வியாபாரம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கமலஹாசன். ஓசி விளம்பரம் தேட இப்போதெல்லாம் ஒன்று படத்தில் சர்ச்சையான விஷயங்களை நுழைப்பது, அல்லது ஏதாவது விழாவில் சென்சிட்டிவான விஷயங்களை பேசி கொளுத்தி போட்டு விளம்பரம் தேடுறது. இதைத்தான் கமலஹாசனும் இந்த படத்திற்கு செய்திருக்கிறார். உலகின் மூத்த மொழி தமிழ்தான், அதைத்தான் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்புறம் என்ன வந்தது இவருக்கு? ஆனால் இவர் ஏன் தெலுங்கையோ மலையாளத்தையோ குறிப்பிடலை? அவர் குறிப்பிட மாட்டார். அதில் தான் பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கு. திமுக தரப்பிலிருந்து இவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்சி ஆரம்பித்த புதிதில் இவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை இந்த உலகமே அறியும். இப்போது இவர் செய்வது சரியாக இருந்தால் முன்னம் செய்தது பைத்தியகாரத்தனம். இல்லை, அப்போது இவர் செய்தது சரியானால் இப்போது செய்வது குள்ள நெறித்தனம். கமலஹாசன் போன்றவர்கள்தான் தமிழக அரசியலிலும் தமிழ் சினிமாவிலும் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை உண்டு பண்ணக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயங்களோ அதே போலதான் மொழியும். தமிழனுக்கு தமிழ் எத்தனை பெரிதோ அதே போலதான் அந்தந்த மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் அவர்களுடைய மொழி மிகவும் பெரியது. அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களிடையே தங்களை உலகமகா புத்திசாலிகளாக, அறிவாளிகளாக, எல்லாம் தெரிந்தவர்களாக காட்டிக்கொள்ளும் சில தற்குறிகள் உண்மையில் மூடர்கள் உதிர்க்கும் உளறல் பேச்சுகளால் எத்தனை பெரிய பிரச்சனைகள், கலவரங்கள், உயிர் சேதங்கள், பொருள் சேதங்கள், பாதிப்புகள் உருவாகின்றன. இது போன்ற சமயங்களில் கமல் சொல்வதில் என்ன தவறு, அவர் சரியாகத்தான் சொல்கிறார் என்று ஏற்கனவே எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றாமல் இப்போது இதற்கு என்ன அவசியம் வந்தது என்று எல்லோரும் கேள்வி எழுப்புவார்களே. ஆனால் அதுதான் உண்மையான தமிழர்கள் வளர்ச்சியின் அடுத்த படி. இந்த சினிமாக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எத்தனை கோடிகள் சொத்து இருக்கிறது. உலகின் முதல் தர பொருட்களை அனுபவிப்பவர்கள் இவர்கள். நினைத்தால் நினைத்ததை சாப்பிடுபவர்கள், நினைத்த இடத்திற்கு பறப்பவர்கள். இதில் முக்கியமாக மக்கள்தான் விழித்து கொள்ள வேண்டும். நன்றி.